நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு வந்தே ஆகணுங்க. நம்ம மல்லி தப்பிச்சு வந்தா மட்டும்தான் நம்ம விஜயை காப்பாற்ற முடியும். நம்ம விஜய் ஒரு பக்கம் போராட்டத்தில் இருக்காரு, வாழ்வா சாவான்ற மாதிரி ஜெயிலா வீடா அப்படின்ற போராட்டத்துல தான் போயின்னு இருக்காரு. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இப்ப நம்ம மல்லியை கடத்தி இருக்கிறதோ அதே ராஜேஸ்வரி தான். இந்த ராஜேஸ்வரிக்கு எதுக்கிட அந்த வேண்டாத வேலை, ஏன் இந்த மாதிரியெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களோட குறிக்கோள் எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்ப நம்ம மல்லியை கடத்தி வச்சா மட்டும்தான் கரெக்டா அந்த கேஸ்ல அவங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த கேஸ்ல கண்டிப்பா அவங்க தோத்துருவாங்க. அப்போதனாலதான் ஒரே ஒரு முடிவாக இருக்காங்க, இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நம்மளால அது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி செய்கிறாங்க, மனசாட்சின்றதே கொஞ்சம் கூட இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்களுக்கு சரி தப்பு இதெல்லாம் கணக்கு இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நாம் மேலும் ஏதான ஒரு விஷயம் செஞ்சு இந்த கேஸ்லேருந்து நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், விஜய் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு அனுப்பணும், அந்த இடத்துக்கு இனிமேல் நாம தான் வரணும், நாம தான் எப்பவுமே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த சொத்தை எப்படியாவது ஆட்டியா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கேடுகெட்ட எண்ணம், இந்த சொத்து அப்படி எடுத்து என்னதான் வாரின்னு பார்ப்பறாங்க. கூட பிறந்த தம்பிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இந்த சொத்தை எட்டுன்னு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எண்ணம் அப்படி இருக்கு. அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கட்டும், இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும், இந்த சொத்து தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. இந்த எண்ணமே அவங்களை அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்க்கையில அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க, அது மட்டும் நிச்சயம் நமக்கு நல்லாவே தெரியுது. சரி, நம்ம விஜய் இப்ப வெளியே வருவாரா வரமாட்டாரா அந்த கான்செப்டுக்குள்ள போலாம் வாங்க. நம்ம விஜய் வெளியே வர்றதுக்கான 98% இருக்கு, மீதி எல்லாமே ராஜேஸ்வரி கையில தாங்க இருக்கு. நம்ம மல்லி இப்ப வந்துட்டாங்கன்னா எப்படியாவது அப்படியே சும்மா வாய்தான்னு வாங்கி மல்லி வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. அது ஒண்ணு மட்டும் தாங்க கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் இங்க சாத்தியக்கூறாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. இனிமே நாம தாண்டா இங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அடிச்சு ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி அடிச்சு ஆடுவாங்க. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீதான்ப்பா கண்ணு திறந்து ஒரு பக்கம் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டின்னு இருக்கோம். அதுபடி எல்லாமே நல்லபடியா நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட பார்க்க தான் போறோம். சரி, நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து விஜய்க்கு போன் பண்றாங்க. விஜய் இருந்து ஜெயில இருக்கிறதுனால ஒருத்தர் கான்ஸ்டபிள் ஹெல்ப் மூலியமா தான் மல்லி கூட அப்பா பேசிட்டு இருக்காரு. அதே நம்பருக்கு போன் பண்ணி வெண்பா இருந்து, அப்பா ராஜேஸ்வரி அத்தையே நம்பாதீங்க, மல்லி அம்மா சொன்ன மாதிரி அவங்க ரொம்பவே தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்பா உனக்கும் என்ன ஆச்சு, நம்மள வாழ வச்ச தெய்வாங்களோ அவங்களை இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்னப்பா முட்டாள் மாதிரி பேசுன்னு இருக்கீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவே திட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அப்பான்னு பார்க்காம என்னங்க பண்றது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோபம், தன்னை வாழவும் விட மாட்டேறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணிருக்காங்களே, ஒரு பக்கம் கோபம் ஆத்திரம் எல்லாமே நம்ம மல்லிக்கு இருக்கு. ஏன்னா ஏன் இந்த ராஜேஸ்வரி இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கூட பிறந்த தம்பி தானே, அப்படிப்பட்ட தம்பிக்கே துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி எண்ணம் வருது, இந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல நம்ம யோசிச்சாகணுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தம்பியாவது யாராவது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு காசு பணம் துட்டு மணி அதுதான் அல்டிமேட்டு, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோட சுத்திட்டு இருக்காங்க. இவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஆனா கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும், எல்லாமே மாறுறதுக்கு ஆப்ஷனும் இருக்கு. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போலதாங்க வாழ்க்கையில நம்ம என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறது பலவிதம். ஆனா இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம விஜய் மல்லி இவங்க 2 பேரோட வாழ்க்கையோட நம்ம ராஜேஸ்வரி ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லைங்க. ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அடுத்தவங்க காசை நம்ம புடுங்கணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வரையும் அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்கவும் முடியாது, ஒரு பக்கம் வாழ்க்கையில முன்னேறி வரவும் முடியாது. அதே மாதிரி நம்ம விஜய் சொத்தை அவங்களால எடுக்கவும் முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எண்ணம் எல்லாமே தப்பா இருக்குங்க. தவறான எண்ணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்னமே பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியலீங்க. சரி, போனது போச்சு ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து சிறப்பான ஒரு செய்கை செஞ்சு விட்டாங்க. நேரா கோர்ட்ல போயிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, அதெல்லாம் தட்டி கேட்டதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுறாங்க. உடனே பார்க்கணும் எல்லாரும் திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடா சின்ன புள்ள வந்ததும் அது பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை இருப்போம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே எதுக்குடா இந்த வேதனை எங்களுக்கு, ஏன் எங்களை மட்டும் சுத்தி இந்த மாதிரி அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கஷ்டகாலமா இருக்குங்க. சரி, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில எல்லாத்தையும் தாங்குற சக்தி வேணுங்க. சக்தி ஒண்ணு இல்லாம போச்சுன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அடிச்சு ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அடிச்சு ஆடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல்
நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்டுக்கு வந்து அவருக்கான நீதி கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கான நீதி எல்லாமே இப்போதைக்கு இருக்கு. ஆனால் அது அவருக்கான நீதி கிடைக்கணும்னா அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டாகணும். ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிரிமினல் மைண்டை வச்சு அங்கே நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் ராஜேஸ்வரி நல்லவங்க, அவங்க தான் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிற மாதிரியும் விஜயை காப்பாற்ற போகிற மாதிரியும் நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. விஜயோட வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறதே இவங்க தான் அப்படின்ற விஷயம் இன்னும் உங்களுக்கு தெரிய காணுங்க. இதனால் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் போயின்னு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுளோட அருளால் நல்லபடியாக நடந்துடும் சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் கடவுளை வேண்டின்னு நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வழியில் நம்ம போனால் எல்லாமே நல்லது தாங்க நடக்கும். சரி, இது அந்த கான்செப்டால ஒரு பக்கம் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.